தலைப்பு செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்றச் செயல்களில் அரசியல் பின்புலன்கள். ஜனாதிபதி. செம்மணியில் 50 நாட்கள் அகழ்வில் 222 எலும்புக்கூடுகள் மீட்பு. 7 வருடங்களின் பின் திறந்து வைக்கப்பட்ட வவுனியா பொருளாதார மத்திய நிலையம். தபாலில் வந்த 312 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள். பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல், 25 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களில் அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் துறையின் 159வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்களின் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு ஆகியன இலங்கை போலீஸ் திணைக்களம் எதிர்கொண்டுள்ள சவாலாகும். இந்த நாட்டில் போலீஸ் திணைக்களத்திற்காக கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். 84,000க்கும் மேற்பட்டவர்கள் போலீஸ் துறையில் கடமையாற்றுகின்றனர். போலீஸ் துறையில் உள்ள சில கும்பல்களின் மோசடி செயல்கள் காரணமாக முழு போலீஸ் துறையின் நட்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதிகார மட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், சட்டவிரோத செயல் எதுவாக இருந்தாலும் அது முழு போலீஸ் துறையினையும் பாதிக்கும். இலங்கை போலீஸ் மிகவும் திறமையானவர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் துல்லியமாக கையாண்டு சந்தேக நபர்களை கைது செய்யும் தைரியம் கொண்டவர்கள். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்ற செயல்களை இதுவரையும் கண்டுபிடிக்க முடியாமல் போனமைக்கு போலீசார் காரணமல்ல. போலீசார் மிகவும் தைரியமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். ஆனால் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாமலுள்ள கொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன. அதுவே உண்மை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய அகழ்வின் போது 4 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி புதைக்குழியில் கட்டம் கட்டமாக இடம்பெற்ற ஆய்வுகள் 50 நாட்களை எட்டியுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 41வது நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது 4 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 222ஆக அதிகரித்துள்ளது. மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 மனித எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரை 206 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 1ஆம் கட்ட அகழ்வின் 9 நாட்களும் 2ஆம் கட்ட அகழ்வின் 41 நாட்களும் என மொத்தமாக 50 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் 7 வருடங்களுக்கு பின்னர் நேற்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக கடந்த 2018ஆம் ஆண்டு வவுனியா மதவு வைத்த குளத்தில் 293 மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது. அதனை ஓமதியில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கிடையில் ஏற்பட்ட இரிபழுகளுக்கு மத்தியில் இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்த குளத்தில் அது அமைக்கப்பட்டது. எனினும் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் அதன் கட்டுமானத்திலும் பழுதுகள் காணப்பட்டன. இந்த நிலையில் அந்த நிலையத்தில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்று மக்கள் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் 50 கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 35 கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சத்தோச நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர்களான ஜெயவர்தன, உபாலி சமரசிங்க, வவுனியா மாநகர சபை மேயர் காண்டீபன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், திலகநாதன் ஆகியோரால் நாடா வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. சீதுவையில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் விமான தபால் மூலம் பெறப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொதிகளில் 312 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்று மதியம் முன்னெடுத்த சோதனையின் போது இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 23,642 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 445 கிராம் அளவிலான கொக்கைன், 993 கிராம் மென்டி மற்றும் 98 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் ஆகியவன அடங்குகின்றன. இவை ஜெர்மனி, செக் குடியரசு, சாம்பியா, அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கொழும்பு, பாணந்துறை, வத்தளை, ராஜகிரிய மற்றும் மொரட்டுவ ஆகிய இடங்களில் உள்ள போலி முகவர்களுக்கு 7 பொதிகள் அனுப்பப்பட்டிருந்தன. சம்பந்தப்பட்ட பொதிகளை பொறுப்பேற்க யாரும் வராமையினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அந்த பொதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து முகவரிகளும் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளன. இந்த போதைப்பொருள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது அங்கு தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றது. இதில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 30 பேர் காயமடைந்துள்ளனர். இதேபோல் பலுசிஸ்தானில் மற்றொரு இடத்தில் இராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 5 துணை இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர், 4 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்கதுன்வா மாகாணம் பன்னு மாவட்டத்தில் உள்ள துணை இராணுவ படை தலைமையகத்தை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை இராணுவ தலைமையகத்தின் சுவரில் மோதி வெடிக்க செய்துள்ளனர். இதில் 6 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனா நேற்று மிக பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பை நடத்தியது. இந்த அணிவகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க தியான்மென் சதுக்கத்தில் நடைபெற்றது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் தியான்மென் சதுக்கத்தில் நடந்து சென்று வீரர்களுடன் கைகுலுக்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், மியான்மர், ஈரான், மங்கோலியா, உஸ்பெகிஸ்தான், பொரலஸ், நேபாள பிரதமர், மாலைத்தீவு அதிபர், மலேசியா, இந்தோனேஷியா, ஜிம்பாப்வே, மத்திய ஆகிய நாடுகளின் தலைவர்கள் உட்பட 26 நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டனர். சீனா முதல் முறையாக நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது. போர் விமானங்கள், பிரமாண்டமான போர் டாங்கிகள், அதிவேக ஏவுகணைகள், ரோபோ ட்ரோன்கள் உள்ளிட்டவைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. சீனா தனது இராணுவ ஆயுத பலத்தை உலகுக்கு காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பை நடத்தியது. இந்த நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசுகையில், வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பிவிடக்கூடாது. சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது, அச்சுறுத்தவும் முடியாது. உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1951 கண்டங்களுக்கிடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஜப்பானில் இடம்பெற்ற அமைதி மாநாட்டில் இருந்து கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒளிபரப்பப்பட்டது. 1963 சுவிட்சர்லாந்தில் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 80 பேர் உயிரிழந்தனர். 1972 மார்க் ஸ்பிட்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தார். 1998 இன்ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் லாரி பேஜ், சார்ஜி பிரின் ஆகிய மாணவர்கள் கூகுள் நிறுவனத்தை ஆரம்பித்தனர். 2006 இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் பாடசாலை ஒன்றில் அடியில் கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு புகைக்குழி குகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.